அதனால அவன் அந்த அப்படின்னு சொல்றாங்க. இந்த மத்த கெட்ட பழக்கத்து போகாதபடிக்கு நன்றாக வளர்க்கணும். அந்த ஸ்கூல்லே படிக்கட்டும் அப்படின்னு ஐயா சொல்லிட்டாங்க. இவனு விட்ட பாடா இல்ல. அவன் எதுக்காக அப்படி விடாம தொந்தரவு பண்றான்னு சொன்னா, இவன் படிச்ச ஸ்கூல்ல வந்து இவனும் அந்த டஸ்கல்ங்கிற பள்ளியில அட்வென்டிஸ்ட் பள்ளியில தான் படிச்சுட்டு இருக்கிறான். அந்த அந்த ஏரியால அந்த மங்கோலிய தேசத்துல அதுதான் ஸ்கூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்க படிக்கும்போது ஒரு புள்ள வந்து சிறு புள்ள வந்து இவனுக்கு அதிகமா வம்பு இழுத்துட்டு கேலி கிண்டல் பண்ணிக்கிட்டே இப்படி இருக்கு. அப்படி இருக்கும்போது இவன் வந்து இது எப்படி கையாளணும்னு தெரியல. ஆனாலும் ஸ்கூல விட்டு தான் போகணும்னு நினைக்கிறான். அங்க போயி அப்ப அப்ப இந்த ஸ்கூல விட்டு போறேன். இந்த புள்ள இப்படி கேலி கிண்டல் பண்ணுது அப்படின்னு சொன்னோனே அப்பாட்ட சொல்லும்போது, அவர் என்ன சொல்றாரு, "சிறு சிறு காரியங்களுக்கெல்லாம் நம்ம இப்படி ஸ்கூல மாத்தக்கூடாதுய்யா" அப்படின்னு அவரும் சொல்றாரு. அப்படிங்கும்போது, "சரி அடுத்த வருஷமாவது எனக்கு மாத்துங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காப்புல. சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. மறுபடியும் அதே மாரி அடுத்த வருஷம் பிறந்ததுக்கு அப்புறம் இந்த பொது முடக்கமெல்லாம் இந்த லாக்டவுன் வெளியான உடனே இவன் ஸ்கூல் எல்லாம் ஆரம்பிச்சு எல்லாத்துக்கும் நார்மல் வகுப்பா நடந்துகிட்டு இருக்கு. எல்லாம் இவங்களுக்கும் நார்மல் நடக்க அந்த அரசினர் பள்ளியில. மறுபடியுமாக இவன் அந்த ஸ்கூலுக்கு தான் போணும் அப்படின்னு கேட்கும்போது, "நீ அங்க போனா இந்த பிள்ளை தான் நீ இப்படி கேலி கிண்டல் பண்ண. அங்க போனா உனக்கு அத விட அதிகமா இருக்கு என்ன செய்வேன்னு" அவங்க அப்பா கேட்டாங்க. அதையும் மீறி அங்க போய் சேர்ந்திருக்கான். அவன் போன அன்னைக்கே அந்த பையனுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஊட்டுற காரியங்கள் நடக்கிறத இவன் பார்க்குறான். ஏன்னா, அங்க உள்ள பசங்க என்ன செய்றாங்க, போதைப் பொருளு, அது வேண்டாத வார்த்தைகள் பேசிக்கிட்டு, கெட்ட பழக்கங்கள். ஸ்கூல் முடிஞ்ச உடனே குடிக்கிறது வரைக்கும் இந்த மாரி சூழ்நிலையும் பார்த்தோன்னே, இவனுக்கு அத விட அதிர்ச்சியா இருக்கு. இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை. இப்ப என்ன பண்றது? அங்கேயும் நம்ம இப்படி இத பண்ணிட்டோம். இங்க இந்த மாரி சூழ்நிலை இருக்கு. இதிலிருந்து நம்ம விடுபட்டு தான் வாழணும். அப்படின்னு சொல்லி இவன் ஆண்டவர்ட்ட ஜெபிக்கிறான். தேவனிடத்தில் நோக்கி ஜெபிக்கிறான். அப்பம்போது, ஆண்டவரே நான் இத அங்க உள்ள அந்த சிறுமிய கையாளுவது எப்படி? இல்ல அதே ஸ்கூல்ல போய் நான் படிக்கட்டுமா? இல்ல இங்க தான் படிக்கணுமான்னு இவன் ஜெபம் பண்றான். அப்பம்போது ஜெபம் பண்ணும்போது, அவங்க அம்மா மறுநாள் காலையில ஜெபம் பண்ணிட்டு தூங்கிட்டான். மறுநாள் காலையில, "என்னப்பா அங்க உள்ள படிப்பு எப்படி இருக்கு?" என்னன்னு கேட்கும்போது, "அங்கெல்லாம் எனக்கு படிப்பு ஒண்ணும் சரியில்ல. ஏன்னா ஏற்கனவே வீட்டு பாடமும் இவனுக்கு நல்லா இல்ல. பாடம் நடத்துறதெல்லாம் நடத்துனதா தெரியுது. இங்க இந்த மாரி சூழ்நிலை இருக்கு. அப்ப பழையபடி அந்த ஸ்கூலுக்கே போயிருவியா? அட்வென்டிஸ் ஸ்கூலுக்கு" அப்படின்னு அந்த வார்த்தை வந்து இவனுக்கு அப்படியே ஒரு மனசுல ஒரு ஆண்டவர் பேசுன மாதிரி இருக்கு. அப்ப சரிம்மா அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் அவங்க அப்பாட்ட சொல்லி, "நீ மறுபடியும் அந்த ஸ்கூலுக்கு நான் அங்க போறேன்" அப்படின்னு கேட்கும்போது, அப்ப அவர் சொல்றாரு, "நீ அந்த புள்ளைய சிறுமிய கையாடுறதுக்குள்ள வழிய நீ அவ என்ன சொன்னாலும் கேலி கிண்டல் பண்ணாலும் காதுல வாங்கிக் கொள்ளாத. கேட்டுக்கிறாவது அப்படி கண்டுக்கிறாம இரு" அப்படிங்கிறார். அதே போல அவனும் அந்த கீழ்ப்படிஞ்சு அத கேட்டுக்கிறான். கண்டுகொள்ளாமல் இருக்க அந்த ஸ்கூல்ல மறுபடியுமாக வந்து சேர்ந்து படிக்கிறான். இத நிமித்தம் நம்மளும் கற்றுக்கொள்கிற எனக்கு புரிஞ்சது, சில காரியங்கள் நமக்கு எரிச்சலூட்டுற காரியங்கள் இருந்தாலும், நாம் அத கண்டுகொள்ளாமல் தேவனிடத்தில் எதனாலும் நம்ம அவர் சமூகத்தில் வைத்து நம்ம பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக நம்ம இன்னும் வாழ்க்கையில வளர வேண்டும். அப்படிங்கிறத நான் புரிந்து கொண்டேன். அத மாதிரி அந்த மங்கோலியாவின் ஊலான் பார்டரில் அமைந்திருக்கும் டஸ்கல் பள்ளியில் புதிய வகுப்பறைகளும், நூலகம் கட்டுவதற்கும் கடந்த 13ஆம் வார காணிக்கையின் ஒரு பகுதி பயன்பட்டது. இந்த காலாண்டில் நீங்கள் கொடுக்கப் போகிற 13ஆம் வார காணிக்கைக்காக நன்றி. ஊலான் பார்டரில் சிறுவர்களுக்கு இயேசுவை அறிவிப்பதற்கு அங்கு ஒரு மறுவாழ்வு மையம் திறப்பதற்கு இந்த காணிக்கை உதவும் அப்படின்னு முடிச்சிருக்காங்க. ஆண்டவருக்கு நன்றி. இந்த ஊழியருக்கு பேச வாய்ப்பு கொடுத்த பரிசுத்த ஆவியானவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். தேவனுக்கு நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். உங்களை யாவருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். ஆமேன். ஸ்தோத்திரம்.